ஆகையால் சகோதரரே சகோதரிகளே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கண்ணியை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாய் கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தின் தியானமும் உமது சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பேரின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த நாளிலே கூறிக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது முதல் வருகையில் மனுக்குலத்தை மீட்கும் பலியாக உலகத்திற்கு வந்தார் என்பது யோவான் ஸ்நானகன் வழியாக ஞானஸ்நானம் கொடுக்கும் முன்பாக இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். இரண்டாவதாக சமாரியா ஸ்திரீ இடத்திலே அவர் பேசிய பின்பு சமாரியர் வந்து, இந்த ஸ்திரீயின் வார்த்தை நிமித்தம் அல்ல, நாங்களே இவரை உலக இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று அந்த சமாரியர் பேசுவதாகவும் அந்த இடத்திலே வந்து பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்கும் பலியாக, மனுக்குலம் மீட்படைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் பலி செலுத்தி அவர்கள் ஆண்டவரிடத்திலே சேருகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக நாம் அறிகிறவர்களாக இருக்கிறோம். நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆலய வழிபாட்டிற்கு வந்தால் அது நமது 1 மணி நேரத்தையோ 2 மணி நேரத்தையோ ஆலயத்திலே அந்த மணித்துளிகளை நாம் செலவிட்டால் அது நம்முடைய நேரபலியாக இருக்கிறது என்பதாக வந்து நம்ம பார்க்கணும். நம்ம ஆலயத்திற்கு வருவதற்காக நாம் பொருள் செலவு செய்து வாகனத்திலே வருவோம் என்று சொன்னால் அது பொருள் பலியாக இருக்கிறது என்பதாக வந்து நம்ம பார்க்கணும். இப்படியாக அனுதினமும் நாம் பலி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாக. எனவே அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பலிகளுக்கெல்லாம் பிரதானமான பலியாக அவர் மரித்தது நிமித்தமாக பிரதான ஆசாரியர் தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பலி செலுத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அவர் அந்த பலியை நிறைவு செய்யவில்லை. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லுவதின் வழியாக அந்த முதல் செலுத்தப்பட்ட பலியை அவர் நிறைவு செய்கிறார் என்பதாக அந்த இடத்துல பார்க்கணும். அப்படின்னா இந்த சீஷத்துவம் என்று அழைக்கப்படுகிற ஒரு வகுப்பார், அவர்களை பற்றி அவர் பேசும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பதாக பார்க்கிறோம். அதாவது ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் செய்தால் அந்த காரியத்திற்கு ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து செயல்படுகிறவர்களாகத்தான் இருப்பார்கள். அதுதான் எதிர்பார்க்கும் அன்பு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். வீட்டிலே நல்ல சமையல் பண்ணிட்டாங்கன்னா அதை சாப்பிட்றவங்க வந்து நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னு வந்து அந்த சமையல் பண்ணுகிறவர்கள் நிச்சயமாக எதிர்பார்ப்பார்கள் என்பதாக, அது ஆண்களோ பெண்களோ அது எதிர்பார்ப்பார்கள் என்பதாக வந்து பார்க்கணும். அப்புறம் சொல்லணும், ஒரு தேங்க்யூ அப்படின்னு சொல்றதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதாக பார்க்கணும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தத்தை தனது சகாக்களுக்கு கொடுக்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி நூலில் 22ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்க சொல்றார் பாருங்க, பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? யார் பெரியவர்? பந்தி இருக்கிறவர் பெரியவரா அல்லது பணிவிடை செய்கிறவர் பெரியவரா அப்படின்னு கேட்டு நமக்கு தெரியும். அது அவரே சொல்லிடுறாரு. பந்தி இருக்கிறவன் அல்லவா? பந்தி இருக்கிறவர் தான் பெரியவர். பணிவிடை செய்கிறவர் வந்து பெரியவர் அல்ல. சின்னவன் சொல்ல முடியாது, பெரியவர் அல்ல. பணிவிடை செய்கிறவர் பெரியவர், பந்தி இருக்கிறவரே பெரியவர்.
ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பந்தி இருக்கிறவராக இருக்கக்கூடியவர் எப்படி வந்தார் என்று சொல்லுகிறார். அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன் என்று சொன்னாரே தவிர பணிவிடைக்காரனாக இருக்கிறேன் என்று சொன்னாரா? நான் பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, பெரிய ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல வந்து சர்வ் பண்ணுவாங்க, குக்கிங் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரங்க. அவங்க டைம் அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. நீ அப்பளம் போகுதுன்னா வந்து அப்பளம் போட்டு போயிடுவாங்க, பச்சடி செய்தால் வந்து பச்சடி செஞ்சுட்டு போயிடுவாங்க. என்னெல்லாம் அவங்களுக்கு முடியுதோ அதெல்லாம் அவங்க வந்து அந்த டேலண்ட்டை வந்து அந்த இடத்துல செஞ்சுட்டு போயிடுவாங்க. வெள்ளித்தட்டில் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுப்பார்கள். பரிமாறுகிறவர்களும் பெரிய ஆள்கள் தான். அப்படி ஒரு ஹோட்டல். அப்ப யார் பெரியவர்? ஆனா அவர் பணிவிடைக்காரர்கள் அல்ல, பணிவிடைக்காரர்களை போல இருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு தாழ்மையாக அவர் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளாதபடி செயல்பட்டார் என்பதுதான் உண்மை என்பதாக பார்க்கும். 12 பேர் இருக்கிறாங்க, 13வது ஆளா ஜீசஸ் இருக்கிறாரு. இந்த 12 பேர்த்தோடு இருக்கக்கூடிய 13வது அவர் இருக்கும்போது அங்கு யார் தலைவராக செயல்பட்டார்? இயேசு தலைவராக செயல்பட்டார். ரொம்ப சிம்பிள் தான். இயேசு தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை காட்டி கொடுக்கிறவருக்கு ஒருத்தர் வேணுமா? ஏன் காட்டி கொடுக்கிற ஆள் வேணும்னு கேட்டாங்க. அவர் 12 பேரில் ஒருவராக அவர் உள்ளே இருக்கிறார். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறார். அவங்கள மாதிரியே இவரும் இருக்கிறார். அவங்கெல்லாம் தரையில் உட்கார்ந்தா இவரும் தலையில உட்கார்றார். அவங்கெல்லாம் தரையில் உட்கார்ந்துட்டு இவர் சேர் போட்டு உட்கார்ல. அதுதான் சொல்றார். அவர் பந்தி இருக்கிறவர், அவர் பணிவிடைக்காரனை போல் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பத்தி இப்ப சொல்றார். படிங்க தொடர்ந்து. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருக்கிறவர் நீங்களே. என்னோடு இருக்கிறவர்கள் நீங்களே சொல்லல, அப்படி சொல்லல. என்னோடு கூட இருக்கிறவர், எனக்கு நேரிட்ட சோதனையில் என்னோடு கூட நிலைத்திருக்கிறவர்கள் நீங்களே. என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க, போய் உட்கார வச்சுட்டாங்க. யார் வந்தா ஒருவர் வரல. எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 1000 பேருக்கு மேல நம்மளுக்கு தெரியும். பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் மீடியால வந்தாச்சு. நிறைய பேர் வர்றாங்க. அடுத்த நாள் வந்து கமிஷனர் ஆபீஸ்ல பார்த்தோன்னா அத்தனை பேர் நிக்கிறாங்க, தங்களுக்கு தற்காப்பு வேண்டும் என்பதற்காக. அப்ப அங்க யார் வந்தா? ஏன் வரல தெரியல. சில பேர் சொல்றாங்க நாங்க உள்ள விட மாட்டேன்ட்டாங்க எங்களை. அந்த அளவுக்கு எதிர் சக்திகள் நிறைய வெளியே இருக்கு, எங்களை உள்ள விடல. ஒரு அட்வொகேட் சொல்றாரு, நான் வந்தேங்க, நீ தான் உள்ள இருந்தியா? எனக்கு தெரியாது, என்னோட ஃப்ரெண்டு. என் கார்ல வேற வசனம் போட்டுருச்சா, அதெல்லாம் நான் உள்ள வரல. கார் கணக்கு உடைச்சிருவான் வரல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சொல்லுகிறார், என்னோடு கூட இருந்தவர்கள் நீங்களே சொல்லாம என்னோடு கூட நிலைத்து இருக்கிறவர்கள் நீங்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நிலைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு நிலைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார். ஆனால் அவரோடு கூட நிலைத்திருக்க இவங்க தான் நின்னாங்க, நீங்க தான் நின்னீங்க அப்படின்னு சொல்லாதுக்கு, அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் இல்லையா? அவங்களுக்கு ரிவார்ட் கொடுக்கணும் இல்லையா? எல்லாத்துலயுமே கூட இருந்துட்டாங்க. அப்ப என்ன சொல்றாரு அடுத்தது பாருங்க. என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல. ஏற்படுத்துவது போலன்னு சொல்லல, ஏற்படுத்தினது போல. ஏற்கனவே ராஜ்யம் இருக்கு அவருக்கு. அவருக்கு ஒரு அரசாட்சியே இருக்குது, ஒரு அரசாங்கமே இருக்குது. ஆனாலும் பணிவிடைக்காரனை போல வந்தார் அப்படின்னு சொல்றார். புரியுதுங்களா? என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நானும் உங்களுக்கு ஏற்படுத்துறேன். நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், நான் தலைவர் ஆயிட்டேன். என் கூட இருக்கக்கூடிய சகாக்களை நான் என்ன செய்வேன்? அவங்களுக்கு ஏதாவது சீட் கொடுக்கணும்னு நான் பார்ப்பனா மாட்டேன். உலக வாழ்க்கையில் உலக நியதிப்படி நடக்கிறது தான். அவன் நல்ல ஆளப்பா, கூடயே இருந்தார். சில கட்சியில நம்ம பார்க்கிறோம், ரொம்ப தொண்டராக இருப்பாங்க, அவருக்கு கீழே இருக்கிறவர் மேல வந்துருவார்.
அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுப்பா, ஒரு சீட்டாவது கொடுப்பா, அவர் அங்கே உட்காரவாது வைப்பா, அவர் ஒரு ஆலோசகராவது வைப்பா, ஏதோ சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதுதான் அந்த இடத்துல சொல்றாரு அவரு. பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிற போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பண்ணி, நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் என்னோடு கூட போஜனம் பண்ணி, போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனத்தின் மீதுன்னு சொல்லல, சிங்காசனங்கள் மீது உட்காருவேன். என்ன அர்த்தம்? தனித்தனி சிங்காசனம் கொடுத்தாங்க, ஒரு பெஞ்சு போட்டு எல்லாம் உட்காருங்கிறாங்க. தனித்தனி சிங்காசனம் தனித்தனி சேர்ல தான் நம்ம உட்கார்ந்துட்டு, ஒரு பெஞ்சு போட்டுதான் வையுங்க. அந்த 4 பேர் உட்கார பெஞ்சில் 5 பேரும் உட்காரலாம். ஆனா ஒருத்தர் உட்காரக்கூடிய சேர்ல ஒருத்தர் தான் உட்கார முடியும். ஏன்னா சின்ன பிள்ளைங்கன்னா மடியில உட்கார வைக்கலாம். அப்படிதான் பண்ணணும். அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு ஆசனம் அமைக்கப்பட்டிருக்கிறார். நாங்கள் ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அந்த மீட்டிங்கில் வந்து ஃபோட்டோ செஷன் சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ செஷன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேர்லையும் பேர் எழுதி ஒட்டியிருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்குது. ஒவ்வொரு சேர்லையும் பேர் இருக்குது. அவங்கவுங்க சேரில் அவங்கவுங்க பேர் எழுதிருக்கா பார்த்தீங்களா? அந்த பார்ஷியாலிட்டி வரக்கூடாதுன்னு போட்டிருக்கிறார். அவர் அங்கே உட்காந்துட்டாரு, இவர் இங்கே உட்காந்துறாரு, நீங்கள் அங்கே அப்படின்னு வரக்கூடாதுங்கிறக்கா என்ன பண்ணிட்டாரு, முன்னாடி அழகாக ப்ரோக்ராம் பண்ணியிருந்தார். என்னோடு கூட போஜன பானம் பண்ணி 12 சிங்காசனங்கள் மீது என்னோடு கூட அமர்வீர்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து பலியாகத்தான் வந்தார், நீங்களும் பலியாவீர்கள் என்று சொன்னார். ஆனால் ஒரு ராஜ்யத்தையும் ராஜாங்கத்தையும் கொடுத்து அந்த ராஜ்யத்திலே ராஜாங்கத்தில் ஆட்சியாளர்களாக உங்களை அமைப்பேன் தான் அந்த இடத்துல சொல்றேன். அரசியல் கட்சியில் நம்ம பார்க்கணும். அரசியல் கட்சியில் அரசியல் தலைவர்களாக அவர்கள் அமர்வதற்கு முன்பாக என்ன செய்வாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? வீடு வீடா வருவாங்க, ரோடா வருவாங்க, கால்நடையாக வருவார்கள். கால்நடையான ஆடு மாடு நினைச்சுக்காதீங்க, நடந்து வருவார்கள். பார்க்கிறவர்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. நம்ம பாஷையில ஸ்தோத்திரம், பார்க்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுறாங்க? அப்புறம் அவங்க வரமாட்டாங்க. ஆனா செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. உங்க ஊர்ல என்ன பிரச்சனையோ, உங்க வீட்டுல என்ன பிரச்சனையோ அதை வந்து சரியான வழிமுறையில் அவருக்கு போய் சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க வீடு தேடி ஒரு பெரிய தலைவர் ஒருத்தர், அவர் வறுமையில வாடிக்கொண்டு பெரிய ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிட்டார். அங்க இருக்கிற வேறொரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக அந்த முதலமைச்சர் வருகிறார். அவரை பார்த்துட்டு போகும்போது சொல்றாங்க, ஐயா இங்கேதான் இருக்கிறாரு, கக்கன் ஐயா இங்கேதான் இருக்கிறாரு. உடனே அப்படியா அப்படின்னு போறாரு. கீழே தரையில அரை நிர்வாணத்துல படுத்து கிடக்கிறாரு. உடனே வந்து அவருக்கு ஒரு கட்டளை போட்டு பெஞ்சை போட்டு அதை போட்டு சீஃப் மினிஸ்டர் வராரு அப்படின்னு அவர் செய்தார். இப்போ யாரும் சொல்லவில்லை, அவராக வருகிறார். இது அவர்கள் செய்த நேர்மையான செயல்பாடுகள் நிமித்தமாக இந்த காரியங்கள் நடந்தேறுகிறது என்பதாக நாம் உதாரணமாக பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஜீசஸ் வந்து விடுறதில்லை. உலக தலைவர்களே அப்படி இருந்தால் நமது பெருந்தலைவராக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேர்மை. அதனால பேதுரு அவர்கிட்ட கேட்கிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல 27-28 பேதுரு கேட்கிறார்ல, தெரிஞ்ச வசனங்க தான். அப்பொழுது பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம். எல்லாம் விட்டோம். நாங்க மீன் பிடிக்கிற தொழில விட்டோம், குடும்பத்தை விட்டோம், அப்பாவை விட்டுட்டோம், எல்லாம் விட்டுட்டோம், அந்த கேபின்லயே நாங்க விட்டுட்டு வந்துட்டோம், கூட்டாளிகளை விட்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கொடுப்பீங்க, எனக்கு என்ன ரிவார்டு கொடுப்பீங்க அப்படின்னு பேதுரு கேட்கிறாரு. அதற்கு இயேசுவானவர் மறுஜென்ம காலத்திலே, அதற்கு ஆண்டவராக இயேசு என்ன சொல்லுகிறார்? மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும். மறுஜென்ம காலம் இப்ப இல்ல, மறுஜென்ம வரக்கூடிய ஜென்மம். இது ஜென்மம், அது மறுஜென்மம்.
சிவா மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தன் மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் ஃபாலோயர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்கள மட்டும் சொல்லலை, யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்க எல்லாத்தையும் தான் சொல்றா. என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள். முதல்ல சொல்லும்போது லூக்கால சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள். இங்க என்னட்டாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிங்காசனம் கொடுத்துக்கார். 12 சிங்காசனம் மேல் வீட்டு இஸ்ரவேலவே நியாயம் தீர்க்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் பலன் கொடுக்கிறேன். இஸ்ரவேல் உலகத்திலேயே சிறந்தவர்கள் யூதர்கள், அழகிலும் சரி கல்வியிலும் சரி. இன்னைக்கு சயின்டிஸ்ட் எடுத்தா யூதர்கள் தான் அதிகம், எல்லா கண்டுபிடிப்புகளும் யூதர்கள் தான். அப்படிப்பட்ட யூதர்களையே நியாயம் தீர்க்கிறவர்களாக வரக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா சாதாரண மீன்பிடி தொழிலாளர்கள். அதான பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்கிறான்னு பார்த்தோம்னா, அந்த அவரோடு கூட இருந்தது நிமித்தமாக அவருடைய பாடுகளும் கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர் கடைசி வரைக்கும் நிலைத்து நின்றதினால் நான் சும்மா விட மாட்டேன். 12 கோத்திரங்கள் நியாயத்திற்கவர்களாக 12 சிங்காசனம் மேல் உட்கார்வீர்கள். ஆனா அதுக்கு முன்னாடி வர்றது பாடுகள் தான். இன்னைக்கு ஒரு கலெக்டர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. கலெக்டர் உட்கார்ந்துருக்கக்கூடிய ரூம், அதுல ஃபேன் ஓடுமா ஏசி ஓடுமா? அதுல ஏசி தான் ஓடும். ஃபேனும் ஓடும் ஏசியும் ஓடும். அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு? நம்மள மாதிரி போட்டிருப்பாரா? கலர் ட்ரெஸ்ஸு, சஃபாரி போட்டிருப்பார். அந்த அந்த அவங்க செய்யற வேலைக்கு என்ன ஜாப்னு சொல்லுவாங்க? ஒயிட் காலர் ஜாப். ஒயிட் காலர் ஜாப்னு ஏன் சொல்றான்? அவன் காலர் அழுக்காகாது. சட்டையில முதல் அழுக்காகிறது எதுங்க? காலர் தான். கஃப் அண்ட் காலர் முதல்ல அழுக்காகிறது. அவர் ஒயிட் காலர் ஜாப்னா அந்த காலர் அழுக்காகாது. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பணி. அப்படின்னா அந்த குளிர்ச்சியான அறையில் அமர்ந்து கொண்டு ஒருவேளை டென்ஷன் இருக்கலாம் அவருக்கு, அந்த டென்ஷனை எல்லாம் கரெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளராக இருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்திருப்பார்? யோசனை பண்ணிப்பார். கஷ்டப்படாம கலெக்டர் ஆக முடியாது. அடிக்கடி சொல்ல, கஷ்டப்படாம யாரும் கலெக்டர் ஆக முடியாது. நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னா உங்களோட சாக்ரிஃபைஸ் நிறைய இருக்குது. உங்க குடும்பம், நேரம், பிள்ளைகள், பெற்றோர் எதையும் டார்கெட் பண்ணாம அந்த 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 எஜுகேஷனுக்கு ஒரே டார்கெட்ல நின்று சின்னவில இருந்தே பிராக்டிஸ் பண்ணி அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்குள்ள இவங்க முடிச்சிடும். எங்களோட ஒருத்தர் படிச்சார். அவர் சின்னவிலேயே என்ன பண்ணவர்? டாக்டர் ஆகணுங்கிற ஒரு எய்மில் தான் படிச்சார். என் கூட சைக்கிள் வருவார். அதே மாதிரி வேற எதுவுமே பேச மாட்டாரா? படிப்பை பத்தி மட்டும்தான் பேசுவார். மெடிசன் ப்ரொஃபஸர் வந்துட்டாரு. மெடிக்கல் காலேஜ், நம்ம மெடிக்கல் காலேஜ், மெடிசன் ப்ரொஃபஸர். அப்ப அந்த டார்கெட் பார்த்தீங்களா? அப்ப அந்த நோக்கு, அந்த இலக்கு, அதை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். 4 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும். படிக்கணும்னா எந்திரிச்சு படிச்சு தான் ஆகணும். ஒரு வீட்டில் ஒரு அப்பா என்ன பண்ணாராமா, சார் என் பையனை 5 மணிக்கு எழுப்பி விட்டுருவேன் சார், நல்லா படிப்பான்னு எழுப்பி விட்டுருவேன் சார், டெய்லி 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவோம் சார், படிக்க வச்சா சார், ஆனால் கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கிட்டான் சார், நல்ல மார்க் தான் வாங்கிறேன், கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு சார், ரேங்க்கு கொஞ்சம் போயிடுச்சு சார். சரி 4 மணிக்கு எழுப்பிவிட்டு நீ என்ன பண்ண? நான் தூங்கிட்டேன் சார். எப்போ 4 மணிக்கு எழுப்பிச்சு நீ ஏதாவது புத்தகத்தை எடுத்து கையில் வச்சு படிச்சுட்டு நீனா அந்த பையன் படிச்சிருப்பான். நீ 4 மணிக்கு எழுப்பிட்டு நீ படுத்து தூங்கினா அவன் புத்தகத்து மேலே உழுந்து தூங்கியிருப்பான். அப்போ என்ன வேணும்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சாக்ரிஃபைஸ். நான் பெங்களூர்ல ஒரு சகோதரி வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க வீட்டில் டிவி இல்லை. அப்போ நான் கேட்டேன், என்ன உங்கள் வீட்டில் டிவி இல்லையான்னு கேட்டேன். அப்போ
அந்த பிரதர் சொல்றாரு, அவருடைய சகோதரி 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே டிவியை கட் பண்ணிட்டாங்களாம் அவங்க அம்மா. டிவியை எடுத்துட்டாங்களாம். கேபிள் கட் பண்ணாங்கன்னு சொல்லல, டிவியை எடுத்துட்டாங்களாம் 8வது படிக்கும் போது. அப்படியோ அப்படின்னு நான் கேட்ட ஆச்சரியமா. அந்த பொண்ணு எம்டி, எம்பிபிஎஸ் எம்டி, மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் வந்து பெரிய கம்பெனியில டாப் டைரக்டரா இருக்காரு. எப்படி அவங்க அம்மா சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க? எதுக்கு? அந்த பிள்ளைங்களை மேல கொண்டு வந்து டாப்ல கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ். அதான் பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள்னா, அப்படின்னா முதல்ல பலி, அப்புறம்தான் அரசாட்சி அப்படின்னு சொல்ற. படிங்க யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, இப்போது நீங்கள் என் வார்த்தையை உள்ளபடி என்ன வார்த்தை இருக்குது நீங்க அப்படியே கேட்கணும். என் வார்த்தையை உள்ளபடி கேட்டு. பசங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், டேபிள்ஸ் படிங்கம்பாங்க. தாத்தா பாட்டிங்கெல்லாம் முதல்ல அதுதான் சொல்லிக் கொடு, வேற எதுவும் சொல்லிக் கொடுக்க தெரியாதவங்களுக்கு டேபிள் சொல்லிக் கொடுப்பாங்க. டேபிள்ஸ் என்னது? டேபிள்ஸ் இது டைனிங் டேபிள், அது ட்ரெஸ்ஸிங் டேபிள். அப்படியா? ஓ 2 2 2 சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் வாய்ப்பாடு சொல்லி கொடுப்பார்கள். அந்த வாய்ப்பாடை வந்து அவர்கள் கரெக்டா படிச்சுட்டாங்கன்னா, சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 16ஆம் வாய்ப்பாடு 17ஆம் வாய்ப்பாடெல்லாம் பிள்ளைங்க சொல்லுது. நமக்கு எது வரைக்கும் தெரியும்? நமக்கு 10 வரைக்கும் தான் தெரியும். 11 தெரியும். 11 தெரியும். அவர் 12 தெரியுங்கிறாரு. தெரியும். 16 17 எல்லாம் படிக்கிறதுக்கு பிள்ளைங்க. ஏன்னா அது பிள்ளைங்களுக்கு படிக்கிறது ஈஸி தான். டக்கு 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 டக்குன்னு கணக்கு போடுற பிள்ளைங்களை பாருங்க. 25 ஸ்கொயர் அப்படின்னு கேட்டு டக்குன்னு சொல்லுவாங்க. டீச்சர் சொல்லுவாங்க இல்லை, பிள்ளைங்க சொல்லும் இல்லையா? 225 25 ஸ்கொயர் 625 பாருங்க. ஆமா அது 15 ஸ்கொயர். அவர் வந்து 15 ஸ்கொயர் சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாங்க 25 ஸ்கொயர் சொல்றீங்களே. அப்ப எப்ப படிச்சது? இதெல்லாம் எப்பவோ படிச்சது. அது ஞாபகத்தில் புரியுங்களா? அதனாலதான் என் வார்த்தையை நீங்கள் உள்ளபடி கேட்டு, என் வாக்கை உள்ளபடி கேட்டு. வாக்கு தான் என்னது? சொல், வார்த்தை, சொல், வார்த்தை எழுத்து. அந்த சொல் வருகிறது, வாக்காக வருகிறது. என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களா? அதான் முக்கியம். என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுவீர்களானால், அந்த உடன்படிக்கையை கைக்கொள்ளணும், அது கரெக்டா செய்யணும். கைக்கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய், சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். சம்பத் யாருக்கு? சம்பத்து யார்? சம்பத்து சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். அர்த்தம் சம்பத்துனா சொந்தம், சம்பந்தம். சம்பந்தம் அது இன்னொருத்தர் பேர. என் சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், எனக்கு சொந்தமாக இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். நீங்கள் பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ராஜ்யம் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள். ஆசாரிய ராஜ்யம் முதல், அதுதாங்க முதல் ஆசாரியத்துவம். ஆசாரிய ராஜ்யம். அந்த ஆசாரிய ராஜ்யத்திலே இருந்து என்ன செய்கிறார்? இப்போ அரசர் இருக்கிறன்னு வச்சுக்கோமே, ராஜா. ராஜா யாருடைய சொல்ல கேட்பார்? மந்திரி சொல்லதான் கேட்பார். மந்திரி யாரா இருப்பார்? அவர் குருக்களாக இருப்பார் இல்லையா? அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்தவராக இருப்பார். அவர் ஆசானாக இருக்கிறார், அவர் ஆசாரியராக இருக்கிறார். அப்படிதான் சொல்றேன். படிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2:9. 2:9. தம்முடைய தேவன் 2:9. நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரிய, அதுதான் நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய, தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வர. அதாவது அந்த காலம்ங்கிறது இருட்டு இல்லையா?
அந்த இருட்டில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அதுதான் தெரிந்து கொள்ள, அதுதான் அழைப்பு, கடவுளுடைய அழைப்பு. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் அவருக்கு சொந்தமான ஜனமா, அது சொந்தமான ஜனம். என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே, பரிசுத்தமாக இருந்தவர்கள் நீங்களே. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தமாக இருந்தவர் நீங்களே. எனக்கு ஆசாரிய ராஜ்யமாக நீங்கள் இருப்பீர்கள். அப்ப ஆசாரியத்துவம் வந்து அரசத்துவம் அப்படி என்ன பண்றாரு, அந்த ஒரு மாற்றத்தை அங்க மாற்றி கொடுக்க என்பதாக பார்க்கறதுதான் வெளி 1:6 சொல்லும் போது, வெளி 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய கடவுளுக்கு முன்பாக அவருடைய பிதாவாகிய கடவுளுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். நம்மளை என்ன பண்ணிட்டாரு, ராஜாக்களும் ஆசாரியமா. முதல்ல ஆசாரியத்துவம். அப்ப என்ன பண்ணிட்டாரா, ராஜாக்களும் ஆசாரியம் ஆக்கினார் அப்படிங்கிற. அப்படின்னா ஆசாரியத்துவத்தில் இருந்து அரசத்துவத்துக்கு மாற்றப்படுகிறார்கள். இதுதான் சபை. அப்ப சபை எதற்கு ஓடுகிறதுன்னு கேட்டா, அது பலியாவதற்கு ஓடுகிறது. அது நேரத்தை பலியாக கொடுக்கிறது, பொருளை பலியாக கொடுக்கிறது, தன்னையே ஜீவ பலியாக கொடுக்கிறது. அதி நிமித்தமாக ஒரு கிரீடம் தலைக்கு. ஓட்ட பந்தயத்தில் ஒரு பையனோ ஒரு பிள்ளையோ முதல் வந்துட்டான்னு வையுங்க, அதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். தலையில் கிரீடம் வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஓட்டப்பந்தயத்தில் முதல்ல வரணுங்கிறதுக்காக அவங்க என்ன பிரயாசப்பட்டிருப்பாங்க, எத்தனையோ டயட் கண்ட்ரோலில் இருந்து இல்லையா, அந்த சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்றதுல இருந்து, அந்த உடற்பயிற்சி அதிகாலை, நீங்கள் சொன்ன மாதிரி அதிகாலையில் இருந்து அந்த பயிற்சி செய்து அந்த கிரீடத்தை பெறும்படி அவர்கள் ஓடினார்கள். அந்த சாக்ரிஃபைஸ் அதை தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்பதாக பார்க்கும். யோவான் 12:42-43. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதிகாரிகளிலும் அநேகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசித்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி, ஆகிலும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்காதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். இதுதான் இன்னைக்கு அநேகருடைய, இதான் அநேகருடைய விசுவாசிக்கிறோம். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். எல்லாரும் தான் விசுவாசிக்கிறாங்க. ஆனா அதிகாரிகளும் விசுவாசிக்கிறார்கள். அந்த ஜெப ஆலயத்தின் நிமித்தமாகவும் அந்த பரிசேயர் நிமித்தமாகவும் என்ன செய்யலையே, அவங்க அறிக்கை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். விசுவாச அறிக்கை சொல்றது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சிருக்காங்கிற அந்த உள்ளத்தில் இருக்கிறத வந்து நாவில் வர வேண்டும். புரியுதுங்களா? அது அறிக்கை பண்ணாத நம்ம எல்லாரும் தான் விசுவாசிக்கும். ஆனால் விசுவாசிக்கிறவர்கள் எப்போது நாவினால் அறிக்கை செய்வார்கள்னா, அவங்க வாழ்க்கையில நொந்து நூலாகி ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்கன்னு வையுங்க, அப்ப தன்னை போல வரும். நான் இல்லை, பவுனுடைய குப்பையும் தூசையுமாக எண்ணுகிறேன், ஒண்ணுமே இல்லைங்க, அவர்தான். அப்படிங்கிற அளவுக்கு இந்த வாழ்க்கை தரத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அறிக்கை பண்ணவர்களா இருக்கார். மார்ட்டின் லூதர் யாருங்க? யார் மார்ட்டின் லூதர்? அவர் ஒரு சாமியார் தான், அவர் ஒரு மத குரு தான். அவர் பைபிளை படிச்சாரு. படிச்ச உடனே பைபிள் படிக்க, மத குரு பைபிள் படிக்க இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதை தான் செய்யணுங்கிறத அவளை படித்த உடனே அவருக்கு உணர்வு ரீதியாக தூண்டப்பட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணார், எதிர்த்தார். என்ன ஆயிடுச்சு?
லூதரன் மிஷன் ஃபார்ம் ஆனது, வெஸ்லியன் சர்ச் ஃபார்ம் ஆனது. இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் பின்னணியில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம், அடக்குமுறை, பிரச்சனைகள் எல்லாமே வரும். எதுக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு கலரை கிடைக்காது, இதை ஃபாலோ பண்ணால் நம்ம கல்யாணம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்பதாகத்தான் பார்க்கிறோம். அந்த சொகுசான வாழ்க்கை நிமித்தமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அறிக்கை பண்ணாதவர்களாக அநேகர் இருக்கிறோம் என்பதாக பார்க்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமாய் இருக்கிற எவரும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். அந்த லைட் டு தி வேர்ல்ட், உலகத்துக்கு ஒளியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். வந்திருக்கிறேன்னு சொன்னவர் பாருங்க, 8 பன்னெண்டுல எப்படி சொல்றாரு பாருங்க. அதுலயே மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், என்னை பின்பற்ற இருளே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடப்பதில்லை, அவர்கள் ஜீவ ஒளியை பெற்றிருக்கிறார்கள். அந்த ஒளி உலகத்திலே வந்தது, அந்தகாரத்திலே இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவர். அந்தகாரம் இருட்டில் தான் இருந்திருக்கிறோம், அந்த அந்தகாரம் ஒரு இருட்டில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு நாம் வந்து விட்டோமா என்று நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்க்க இருக்க வேண்டும். அதில் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலக யாரா இருந்தாலும் சரிங்க, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யாரா இருந்தாலும் சரி, அவர் கூட இருந்தவரெல்லாம் என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை செஞ்சாங்க, யோசனை பண்ண. சரி, நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம என்ன வேலை செஞ்சோம், ஒன்றும் கிடையாது. அவருடைய செலக்ஷன் தான். நம்ம எவ்வளவுதான் விட்டு ஓடினாலும் சரி அவர் விட மாட்டாரு. அந்த காலங்களில் அழைத்து வந்தோம், நான் வானத்துக்கு ஏறுவேன், அங்கேயும் கூடாரம் போடுவேன், பாதாளத்தில் இறங்கினாலும் அங்கேயும் ஒரு கரம் என்னை பிடித்தது. எல்லாம் வந்து அவருக்கு அவருடைய பார்வையில் எதிர்த்து பாருங்க. அதான் ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் பிடபிள்யூ பெரிய அளவு சொன்னார். அவங்க காரில் போவாங்க, ஏதோ ஒரு ஊரில் குடியிருந்தாங்க தஞ்சாவூர் பக்கத்தில். அங்கே இருக்கும்போது அவங்க கார் டிரைவிங்காக போவாங்க. ஒரு பக்கம் ஒரு பிரிட்ஜ் ஏறும். அந்த பிரிட்ஜு ஏறி அந்த பக்கம் போய் டிரைவிங் எல்லாம் பழகிட்டு வருவாங்க. அவர் வந்து கிறிஸ்துவர் அடையாது, அவர் கிறிஸ்துவர் அல்லாதவர். அந்த கார் அப்படி போகும். காரே அதிகமாக இல்லை அந்த ஊரில். அப்போ ஒரு சபை ஆறாவது நடந்துட்டு அந்த சபையில் இவங்க காரில் போகும்போது நம்ம நினைப்பாங்க, நல்ல பாட்டெல்லாம் பாடுறாங்களே, நல்லா இருக்க, ஒரு நாள் உள்ளே போனாங்க. அவர் விட மாட்டார், அவர் ஸ்ட்ரிக்ட்டு, சர்ச்சு போகிறலாம் விட மாட்டார். இந்த மாக்கும் இவங்களும் இதுதான், உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு பிரியம் இருக்கு, அப்படியே போயிட்டு வருவாங்க. ஒரு நாள் நினச்சி கார் இந்த மேட்டில் ஏறும்போது தன்னை போல சைன்னு பின்னாடி வந்துருச்சு. இவர் முன்னாடி போற ட்ரை பண்ணுறார், ஆஃப் கிளச் தெரியல, இவருக்கு பழகிறாருல்ல. அது கார் பின்னாடியே வந்து நம்ம சர்ச்சு வாசலில் வந்து நின்றுச்சு. சர்ச்சு வாசலில் வந்து என்னாச்சு, ஆராதனை உள்ள நடந்துட்டு இருக்குது. இல்லைம்மா எங்கே கொஞ்சம் உள்ளே போயிட்டு வரலாமா, அவர் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறாரு. சரி வா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் கடைசி பெஞ்சில் உட்காடுறாங்க. 2 பேரும் கடைசி பெஞ்சில் உட்காடுறாங்க. கார் வெளியே நிற்குது. பாதியார் முன்னாடி வந்து பேசுகிறாரு. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம்ல, என்ன ஜெபம் பண்ணோம்? அப்போ ஒருத்தர் சொல்கிறார், டெய்லி ஒரு கார் இதில் மேலே போகும், ஆண்டவரே அந்த காரை ரட்சிங்க, அந்த காரில் இருக்கவங்களை ஆலயத்தை கூட்டிட்டு வாங்க, நம்ம ஜெபம் பண்ணோம். இவங்க முடிக்கிறாங்க. அவங்க நடந்த சம்பவம் அது. இந்த சகோதரி சொல்லி நான் கேட்டேன், இந்த ஆலயத்துக்கு வாங்க நம்ம ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு அவங்க ஆலயத்துக்கு வந்துட்டாங்க, பின்னாடி திருப்பி பார்க்க அவங்களுக்கு ஆச்சரியம். நம்ம கார்ல போயிட்டு இருக்கிறோம், காருக்கு பழகிறதுக்காக போயிட்டு இருக்கோம், ஆனா இந்த ஆலயத்தில் நமக்காக ஜெபம் பண்ணாங்களா? அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு.
அதை கேட்டோன்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான இப்படி நடக்குதா அப்படின்னு புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா இது உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எவ்வளவு அறிஞர்! இப்படியாக அநேகர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, ஐயோ உமது நாமத்தினால் உமது நாமத்தை உடையவங்களை போய் அவன் கொலை செஞ்சிருந்தான், அவன் ஒரு கொலைகாரனே அப்படின்னு அனனியா சொல்ற. என் நாமத்தின் நிமித்தமாக அவன் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்த போகிறேன். செலக்ஷன், அழைப்பு முன்னாடி வந்து விட்டது என்பதுதான் சொல்ற. அதிலே 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், இந்த ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிற மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே, அவன் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக காரணமாய். அதான் காரணம். ஒளி வந்தாச்சு, வெளிச்சம் வந்தாச்சு, அவங்க இருளை அதிகமாக விரும்புகிறார்கள். இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டோம். அது கடவுள் உலகத்தை படைக்கும் போது ஒளியும் இருளையும் வேறு வேறாக பிரித்தார். நானே உலகின் ஒளி அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு இருள்னா ஒளி இல்லை. ஒளி என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் இருள் என்பது என்ன? அதுக்கு ஆப்போசிட். புரியுதுங்களா? அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் உடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. அதனால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை அதிகமாக விரும்புகிறார்கள். இந்த வார்த்தை எல்லாத்துக்குள்ள போகுது, இது அவங்களுக்குள்ள போகுது. அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அதே 12ஆம் அதிகாரம் 47, 48 நம்ம அடிக்கடி படிக்கிற வசனம் தான். ஒருவன் என் வார்த்தையை கேட்டு வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால், ஒருவர் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்க்கிறது, நான் நியாயம் தீர்ப்பு கொடுக்கவே மாட்டேன். நான் நியாயம் தீர்க்கவில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வரவில்லை, உலகத்தை ரட்சிக்க வந்தேன். அதனால நியாயத்தை நான் கொடுப்பேன். நீங்க கேளுங்க, விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கலையோ, நான் ரட்சிக்க தான் வந்தேன் அப்படின்னு ஜென்டிலா பேசிட்டார் அவர். அப்புறம் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கு. சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில், நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள், நான் சொன்ன வசனம் தான் இருக்கு. அப்படியே அந்த வசனம் மறந்து போகுமா? நான் மறந்து போகாது. அது கடைசி நாளில் ஞாபகப்படுத்தும். அந்த ரட்சிப்புக்குள் வருவதற்கு ஏதுவாக மாறும். ஒருத்தர் மரண படுக்கையில் இருந்தாருங்க, சாவே வரலங்க அவருக்கு. நான் இன்னொரு பிரதரும் போனோம். அவர் ஒரு கோயில் பூஜாரியா இருந்திருக்கிறார். படுத்த படுக்கை எலும்பு தோலமா இருக்காரு, எலும்பு தோல் தான் இருக்குது. தலைமையில பீடி கட்டி வச்சிருக்கிறார். அப்ப என் கூட வந்து சொன்னார், அந்த பீடி கட்டை தூக்கி வேலையை போடு, அப்பதான் உனக்கு சாவே வரும். கண்டினியூமா பேசுறாரு, படிக்கிறார். இல்ல நான் ஜீசஸ் தான் கும்பிடுறேன். எனக்கு யோசனை, அவர் பக்கத்தில் இருக்கிற கோயில் பூஜாரி அவரு, நான் ஜீசஸ் தான் கும்பிடுறேன் அப்படின்னு ஒரு பாட்டை பாடுறார் படுத்த படுக்கையில். அப்புறம் அவர் ஜெபம் பண்றார், கூட வந்தவர் நார்த் இந்தியன். அவர் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே அடுத்த நாள் முடியாது. அப்புறம் யோசனையா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க போகணும், இங்க போகணும், அதை பண்ணணும், இதை பண்ண வேற, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இவர் கடைசியில் என்ன சொன்னார்? அவர் இதை தான் சொன்னார். அவர் அடக்கு பண்ண நாங்க பார்த்துக்கிறோம் போங்க எல்லாம் போயிட்டாங்க. இருக்கலாம், அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவர் உள்ளத்துக்குள் யார் இருந்தாலும் பார்த்தோம்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே கிரியை செய்து கொண்டே இருந்திருக்கிறார். அதான் இதுதானே ஒரு உதாரணம் பற்றி இது நடந்திருக்கக்கூடிய காரியமாக இருக்கிறார். அதனால அந்த வார்த்தை நியாயம், அந்த வார்த்தை மறைந்து போகாது, வார்த்தை அழிந்து போகாது. கிருஷ்ணமூர்த்தி ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு. அந்த சுண்டகாமுத்தூர் ஜிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ஒருத்தர் கிளர்க்காக இருந்தார். அவங்க தாயார் உடம்பு செல்லாம் படுத்திருக்காங்க. நாங்கள் என்ன வயசுனா 95 வயசோ 96 வயசோ அந்த மாதிரி ஒரு சொல்லுது, ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுது. இந்த மாதிரி ஒரு பாட்டு நான் சின்ன வயசுல கற்றுக்கிட்டேன், அது தெரிஞ்சா பாடுங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல எங்களுக்கு. அந்த காலத்தில் சண்டே கிளாஸில் படிச்சிருக்கு. ஆச்சரியமா இருக்கு, மனசுலே இருக்கு. அந்த அம்மாவுக்கு சாக போற நிலைமையில இருக்கு. ஆனாலும் அவருடைய வார்த்தை உள்ளே இருந்தது என்று சொன்னால் அதில் யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் சொல்றாரு, அந்த வார்த்தை தான் அங்கு கிரியை செய்கிறது
என்பதாக அந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். சங்கீதம் 2:6-12. நான் என்னுடைய பசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். ராஜா கொண்டு வச்சுட்டாருங்க. அவர் பிரதான ஆசாரியர் தாங்க, ராஜாவா வச்சுட்டாரு. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி கொய்யக்களத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்குவான். இந்த கோபம் பற்றி எரிய போகிறது. இப்போதே நாம் இதுவே ரச்சனையில் இதுவே அணுகுகிற காலம். இப்போதே நாம் அவரை பற்றி கொண்டால், அவர் சமீபமாய் இருக்கும்போது, வழியிலே அறியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவர் முத்தம் செய்யணும் என்ன அர்த்தம்? இயேசுநாதர் போய் இயேசுநாதர் உருவப்படம் இருக்குது, அது போய் முத்தம் கொடுக்கறதா? இயேசுவாதன் சிலைக்கு முத்தம் கொடுக்கறதா? அவரை முத்தம் செய்யுங்கள் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 24:26 செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். அப்ப என்ன அர்த்தம்? அவரை முத்தம் செய்யுங்கள் என்ன அர்த்தம்? அவரு செம்மையான மறுமொழி சொல்லணும். நம்ம உன் பேர் என்னன்னு கேட்டா பேரிக்கான்னு சொல்லக்கூடாது. ஆமா, உங்க அப்பா பேர் என்ன அப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்க தாத்தா பேர் என்ன தாத்தான்னு சொல்லக்கூடாது. பேர் தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? செம்மையான மறுமொழி சொல் உதடுகள் முத்தமிடுகிறதுக்கு சமானம் என்று சொல்லுகிறார் என்பதாக பார்க்கிறோம். எபிரேயர் 5:5 4 எபிரேயர் 5:5-4. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராவதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. அவரே ஒன்றும் பண்ணல. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். இன்று நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் ஜெனிப்பித்தேன் என்று சொன்னவரே உயர்த்தினார். அவர் தன்னை உயர்த்தவில்லை. பிரதான ஆசாரியர் அவர் படிச்சு குவாலிபிகேஷன் வாங்கி போய் பிரதான ஆசாரியர் உட்கார்ல. அவரு நீர் என்னுடைய குமார் என்று நான் ஜெனிப்பித்தேன் சொன்னவரே உயர்த்தினார். கந்தாயோட மந்திரி ஏசாயா புக்க படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். அவருக்கு புரியல. உடனே என்ன பண்ணிட்டாரு? பிலிப்பை கூட விட்டாரு. பிலிப் சொல்றாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாரு. ஞானஸ்நானம் கொடுத்து போயிட்டாரு. ஒரு காலம் அவர் என்னன்னா அவரையும் தெரியல. ஆனா என்னாச்சு? எத்தியோப்பிய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதற்கு காரணம் கந்தாயோட மந்திரியாக இருக்கலாம். ஒரே ஒரு ஆள் கோலியாத் என்ற ஒரே ஒருவனை அடித்தான் ஒரு கல்லை வைத்து. ராஜாங்கம் இவருடையதானது. பிசாசை நொறுக்க நாம் தைரியமாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும். அப்போது உங்களுக்கு ஓடிப்போம். அவர் தம்மை தாம் உயர்த்தவில்லை. அவரை அழைத்தவர், அவரை அபிஷேகம் பண்ணவர், அவருடைய பிதா குமாரன் என்று சொன்னவரே, நீருடைய குமாரன் சொன்னவர் தான் அவரை உயர்த்தினார். முந்தின வசனம் 4. மேலும் ஆரோனை போல கடவுளால் அழைக்கப்பட்டால் பிரியமான சகோதர சகோதரி, மேலும் காரணம் ஆரோனை போல கடவுளால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுவதில்லை. யாரும் தானா வர்றதில்லை. கடவுளுடைய அழைப்பு, அந்த அழைப்பு இருக்கா நமக்கு தெரியாது. பவுலுக்கு தெரியுமா தன்னை கடவுள் அழைப்பு இருக்குதுன்னு? இல்ல. கிறிஸ்தவனை பிடிக்காம தொழிலை செஞ்சுட்டு போனவர்கள் அவரு. முதல்ல ஆன்டி கிறிஸ்டியனா இருந்தா தானே. அப்ப கிறிஸ்தவனா எப்படி மாறினாரு? புரியுதுங்களா? அவர் பிடித்தார். அதுதான் அந்த அழைப்பு, அந்த தெரிந்து கொள்ளுதல்,
இதுக்கு வந்து நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நாம் அவரை தேடுகிறவர்களாக மாத்திரம் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. நம்ம எவ்வளவு நேரத்தை நம்ம ஆண்டவருக்காக செலவிடுகிறோம் என்பதுதான் உண்மை. ஒரு 20-25 நிமிஷத்துக்கு மேல பிரசங்கம் போனா அவ்வளவுதான், அப்படி அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்படி பார்ப்போம், மேலே பார்ப்பாங்க, புசும்பாங்க, காலரை தூக்கிடுவாங்க. 25 நிமிஷம் தான், 20 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே போனால் ரெஸ்ட்லெஸ் ஆகிடும். அரை மணி நேரம் போதும், பயங்கரமான பெரிய பிரசங்கம். ஒரு சர்ச்சுக்கு நான் பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். என் தம்பி தான் அங்கே வந்து ஆர்கனைஸ்டாக இருந்தார். அன்னைக்கு இன்சார்ஜ் அவர் தான். எப்போ எத்தனை நேரம்ப்பா பிரசங்க, டைம் என்னப்பாங்க. ஆனால் நீங்கள் பேசுங்க என்னன்ட்டு ஒரு 20 நிமிஷம் பேசினேன். பேசி முடிச்சுட்டு அந்த ஒரு பெரிய டாக்டரு, அந்த டாக்டர் வீட்டுக்கு போனோன்னே, நீங்கள் தானே பிரசங்கம் வச்சிங்க, ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துட்டீங்க. 20 நிமிஷத்துக்கு புரியல எனக்கு. 20 நிமிஷம் டைம் எடுத்துட்டீங்கன்னு. அப்போ அந்த சபையில் வந்து எவ்வளோ நேரம் பேசணும்னு யோசனை பண்ணி பாருங்க. வேற ஒரு சபைக்கு போயிருக்கும்போது அப்படிதான் 20 நிமிஷத்தில் பிரசங்கம் முடிச்சுட்டேன். அந்த சபையில் 20 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணணும். எனக்கு பின்னாடி ஜெபம் பண்ண வந்தார். ஜெபம் பண்ணி வந்து பண்ணுறாரு, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணார். அப்புறம் முடிச்சு நம்ம ஜெபம் எப்படி அப்படின்னு கேட்டார். யார்? நம்ம மோசஸ் பிரதர் தான். அப்போ அல்போன்ஸ் பிரதர் சொன்னார், அவர் 20 நிமிஷத்தில் வந்து பிரசங்கத்தை முடிச்சிட்டாரு, நீங்கள் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கணும்னு அவருக்கு அது உணர்த்துச்சு. அவர் சாகருக்கு முன்னாடி வரைக்கும் அதை சொல்லுவார். இந்த அல்போன் சொன்னாரே நம்மக்கிட்ட, நீங்கள் 20 நிமிஷத்தில் முடிச்சீங்க, நான் அரை மணி நேரம், அதுலேருந்து எனக்கு ஜெபத்தை நான் கம்மி பண்ணிட்டேன். 2 பேர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் சகோதர சகோதரிகளே, ஆகையால் சகோதர சகோதரிகளே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக. அழைப்பு உண்டு, தெரிந்து கொள்ளுதல் உண்டு. அழைப்பு உண்டு, தெரிந்து கொள்ளுதல் உண்டு, ஜாக்கிரதையாக. இந்த ஜெயிலர் பவுல் சீலாவை ஜெயிலில் போட்டுறாங்க. அந்த ஜெயிலர் பயந்துட்டார். எல்லாம் இடிச்சு போச்சு, தப்பிச்சு போயிட்டான்னு கத்தி எடுத்து குத்திக்க போற. நாங்க யாரும் போல, இங்கதான் இருக்கிறோம். என்னடா எல்லாம் இடிச்சு போச்சு, ஓடி இருக்கலாமே, ஓடலையே அவனுக்கு கேட்கிறார். அன்னைக்கு காயங்களை எல்லாம் கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு போஜனம் கொடுத்து வசனத்தை கேட்டு, ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறேன். நான் ரட்சிக்கப்படுறேன். அதோட பவுலின் மறுமொழி என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ மட்டும் இல்லை, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நோவா ஒருவர் தான் நீதிமான். நோவா மட்டும் கூட்டு வந்திருக்க வேண்டியது, கப்பல் ஏறி கப்பலை கட்டி நோவாவின் நிமித்தமாக அவன் குடும்பம் ரட்சிப்புள்ளாக வந்தது. நோவாவின் செல்லுக்கு கீழ்படிச்சது இல்லைன்னா வந்திருக்க மாட்டாங்கல்ல. இப்போ லோத் வந்து என்ன பண்றாரு, பிள்ளைகிட்ட சொல்ற, போய் கட்டி போற மாப்பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு வந்தாங்களா? வரல அவங்க. ஆனா நோவா கூப்பிட்டாரு, வந்தாங்களா? வந்தவங்களும் வேலை செஞ்சாங்க. புரியுங்களா? அதே மாதிரிதான் நம்ம வீட்லயும் அப்படிதான். நம்ம நோவாவா இருக்கிறோமா இல்லை லோத்தாக இருக்கிறோமா? சிந்திப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஆசீர்வதிப்பார்.